அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆகாஷ் இனியா ரெண்டு பேரோட காதல் விஷயம் கூடி சீக்கிரம் நம்ம செல்விக்கும் அதே சமயத்துல இனியோட வீட்டிலே எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என்னதான் அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் தெரிய வரும்போது பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை பேஸ் பண்ணிக்கலாம், நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கற்பனையில் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம இனியோட வீட்லேயும் சரி செல்வியோட வீட்லேயும் சரி யாருமே ஒத்துக்க போகிறதில்ல. ஏன்னா செல்வி பாக்கியாவுக்கு எப்போவுமே உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நமக்கு கஷ்டத்தில் உதவிக்கிட்டு இருக்கிறது பாக்கியாக்கா தான். பாக்கியாக்காவோட வாழ்க்கை நம்மளால் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி எப்படி இருந்தாலும் நம்மளோட வசதிக்கு குறைவாக இருக்கக்கூடாது, எதுலேயுமே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க ஈஸ்வரி. இவங்க இடையில் ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களோட பையனை தான் இனியாக காதலிக்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம செல்விக்கும் பாக்கியாவுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு பிரிவு கண்டிப்பாக வந்துடும். அதனால் நம்ம செல்வி மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறாங்கன்னா தன்னோட பையனுக்கு முடிஞ்ச வரையும் நல்ல விதமான அட்வைஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அட்வைஸை பண்ணாலும் வயசுக்குள்ள நம்ம இனியாவை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இந்த விஷயத்த வீட்டில் டைரெக்டாக சொல்ல மனம் இல்லாத நம்ம ஆகாஷ் என்ன பண்ணுறேன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க, ஆன்டி வீட்டில் தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடவே இருக்காரு. அந்த பதட்டத்தை பார்த்த செல்வி என்னாச்சு ஆகாஷ், நீ 2-3 நாளாக ஒரு மார்க்கமாகவே இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா, என்ன உனக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நாசுக்கா நம்ம ஆகாஷ் என்ன பண்ணேன்னா அம்மா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன், அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக கேட்குறாரு. உடனே நம்ம செல்வி என்ன பண்ணாங்கன்னா டேய் என்னடா விளையாடிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் நிறைய ஆம்பிஷன்லாம் இருக்குது, கலெக்டர் ஆக போகிறேன்னு சொல்கிற, இந்த நேரத்தில் கல்யாணத்தை பற்றி எப்படா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆகாஷ் இல்லைம்மா ஒருவேளை நான் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்டா நீ பண்ணி வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிடா உனக்கு அதுதான் சந்தோஷம்னா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி செல்வியும் சொல்கிறாங்க. ஆனால் அதுவே நம்மளை விட வசதி அதிகமான குடும்பமாக இருந்தால் என்னம்மா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் கேட்குறாங்க. உடனே நம்ம செல்விக்கு ரொம்ப சந்தேகம் வருது. என்ன ஆகாஷ் ஏதாச்சும் நீ பொண்ணை பார்த்துட்ருக்கியா, அதனால தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆகாஷ் இல்லைம்மா சும்மா ஒரு வார்த்தைக்காக தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி இல்லை நம்மளால் எந்த குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது, யாராலையும் நம்மளும் கஷ்டப்படக்கூடாதுரா அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆகாஷ் என்ன முடிவு பண்ண போகிறாரு, இன்னொரு பக்கம் இனியா அவங்க வீட்டில் எப்படி பர்மிஷன் வாங்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.